வணக்கம். நான் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர், சென்னை. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா, ஒரு சிறு வயது 35 வயது இருக்கும் ஒரு வாலிபர் சேலத்தில் ஜிம்மே நடத்திட்டுருக்காரு. ஜிம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். இதே மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப அடிக்கடி வருது, இந்தியாவில் மட்டுமில்லை, உலகளவில். இந்த ஜிம் என்ற உடற்பயிற்சி செய்வது என்பது மனிதனை உற்சாகப்படுத்தி இதயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணி உடல் நலத்துடன் இருக்கிறது தான் ஜிம்முக்குன்னு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. எந்த உடற்பயிற்சியும் அவர்களுக்கு பண்ணுபவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி என்று கொடுக்கும் பொழுது என்டார்ஃபின் என்ற ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது. என்டார்ஃபின் என்ன அர்த்தம்? உங்கள் உள்ளே உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். இதே இந்த மார்ஃபினை இன்ஜெக்ஷனாக போட்டு போதைப் பொருளாக நினைத்தால் அதை உங்களை கொன்றுவிடும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியில் சுரக்கப்படுகின்ற என்டார்ஃபின் உங்களை 100 வருடம் கடந்து இதயத்தையும் சேர்த்து பாதுகாத்து கொள்ளுகின்ற சக்தி அதுக்கு மட்டும்தான். இப்பொழுது நடக்கிறோம், ஓடுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், ஸ்விம்மிங் பண்ணுறோம், ஜிம் போகிறோம். அது அனைத்தும் உடற்பயிற்சி இன்றியமையாதது. இந்த உடற்பயிற்சி அனைத்தும் ஒருவருக்கு என்டார்ஃபினை கூட்டி அவர் வாழ்க்கையை கூட்டுவதற்காகத்தான் நடைமுறையில் வந்தது. ஆனால் இந்த ஜிம் பண்ணுறவங்க என்ன ஆகுதுன்னா, அது ஆர்த்தத்தோட, வெறியோட, ஆவேசத்தோட குறிப்பிட்ட நேரம் ஃபிக்ஸ் பண்ணி உடம்பை நல்லா பில்டு பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் குறைக்கணும், ட்ரிம் ஆகிடணும், ஆள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஹார்மோன் அட்ரினல் என்ற எதிர்மறை எண்ணங்களாக மாறி அந்த அட்ரினல் ஹார்மோன் வந்தோடனே என்ன பண்ணுது பாருங்கள். அந்த படத்து மேலே உங்களை சொல்ல விரும்புகிறேன். இதான் இதய இரத்த குழாய்ங்க. இந்த இதய இரத்த குழாயில் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்கவே தான் அவங்க இதயம் வேலை செய்யுது. அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்க 100 வருடம் என்டார்ஃபின் ரத்தத்தில் மாத்திரம் இருக்கும். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன். எவரெல்லாம் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சிங்களேன், அந்த ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் படியுது, கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு ரத்த குழாயில் படிகிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த கொலஸ்ட்ரால் படிவதற்கு குறைந்தது 15, 18, 20 வருடம் கூட ஆகலாம். அப்போ எப்படி இந்த சின்ன வயது உள்ளவர்கள் இறக்கின்றார்கள்? முக்கியமாக வச்சு யாரும் பயமுறுத்தலை, புரிஞ்சு கொண்டால் போதும். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வருதுன்னு வச்சிங்களேன். அது வரும்பொழுது பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க. இந்த இரத்த குழாயில் உள்பாகத்தில் ஒரு சின்ன கீறல் விழும். இந்த கீறல் என்று விழுந்தவுடன் அந்த நிமிடத்தை பாருங்கள், 2 நிமிடத்தில் இரத்த குழாய் அடைப்பட்டுடும். இந்த இரத்த குழாய் அடைப்பட்டால் இதயத்துக்கு ரத்தம் போச்சுன்னா அவங்க இதயம் நின்று விடுகின்றது. ஸோ இரத்த குழாயில் ரத்தம் உறைவதற்கு காரணம் அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ், அட்ரினல், இந்த கீறல். அது மட்டும் இல்லை, இந்த இரத்த குழாய்கள் இப்படி இருக்கணுங்க. அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது வேகமாக சுருங்கும், ஸ்பாசம். அடைப்படுவது ரொம்ப நாள் கழித்து இவங்களுக்கெல்லாம் இரத்த குழாய் அடைப்பு கூட இருக்க வாய்ப்பில்லை. ஸோ ரத்தம் உறைதல், இரத்த குழாய் வேகமாக சுருங்குதல். ஸோ இவர்களே சக்திக்கு மேலே அதிகமாக கடின உழைப்பாக நினைத்து பண்ணும்பொழுது இந்த பின் விளைவுகள் விபரீதத்தில் கூட முடியுது. இவருக்காவது 34, 35 வயது, 23 வயது என் மாணவி கூட சமயத்தில் இறந்துட்டாங்க, டாக்டர் அம்மா. அதேமாதிரி நிறைய உங்களுக்கு புனித் ராஜகுமார் நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ அதுக்காக ஜிம்முக்கு போக வேணான்னு சொல்லலை. இந்த ஜிம்முக்கு போவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அதுவும் பாருங்களேன், இது நடந்தது திங்கட்கிழமை. அது பேர் மண்டே மார்னிங் ப்ளூஸ் சொல்கிறாங்க. எப்படின்னா, சனி ஞாயிறு நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க. மண்டே விகரசாக செய்யும் பொழுது ஓய்வுலேருந்து வரும்பொழுதே சில பேர் ஆஃபீஸ் போகும்பொழுது இறந்துடுறாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இறக்குறாங்க. இப்படி சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 20 வயதுலேருந்து 30 வயது ஆண்கள், பெண்கள் 90 பேர் இறக்குறாங்க. இது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால். அதுவும் முக்கியம், உலக அளவில் இறப்பது காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை, அதுவும் திங்கட்கிழமை. ஸோ எந்த நேரம், எந்த கிழமை எப்படி இருந்தாலும் நீ அனைத்தும் மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டுமே தவிர வேறு ஒரு வழியே கிடையாது. இன்னும் நேர்களுக்கு சொல்கிறேன்,
இப்போ இதயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இதயம் வந்து லெஃப்ட் சைடில் இப்படி இருக்குது. இது ஒரு இதயம், அது சென்ட்ரல் இதயம், மிக முக்கியமானது. ஒவ்வொருவருக்கும் 3 இதயம் உண்டு. இந்த ஒரு இதயம் 2 கெண்டைக்கால் லெஃப்ட் லெக்லேயும் ரைட் லெக்கில் இருக்கேன். கெண்டைக்கால் தசைகள் பெரிஃபரல் ஹார்ட்டுன்னு பேர். அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு வந்து இந்த இதயத்தை தேங்காய் செய்வோம். அதுதான் ஒவ்வொரு மனிதனும் டைனமிக்காக இருக்கணும். நடக்கணும், வேகமாக நடக்க வேணும், ஓடலாம், ஜிம்மில் பண்ணலாம், நீந்தலாம், சைக்கிள் ஓட்டலாம். எது பண்ணுவதாக இருந்தாலும் உன்னுடைய சக்தியை அறிந்து நீ உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அளவுக்கு தான் பண்ணமே தவிர அது மகிழ்ச்சியற்று நெகட்டிவாக போகணும் உங்களை கொண்டு விடும். ஸோ இந்த இதயம் இயங்குவதற்கு 2 கெண்டைக்கால் தசைகளும் முக்கியம். அதை சுருக்கமாக எல்லா நேரங்களுக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஆவதும் மனதினால், அவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். அந்த மனதை நீ மகிழ்ச்சியோடு வைத்து கொண்டால் இந்த இதயம் ஒரு வருடம் இயங்கக்கூடும். பிகாஸ் ஆஃப் என்டார்ஃபின். அந்த மகிழ்ச்சியை இழந்தால் அட்ரினல் உங்களை கொன்று விடுகின்றது. அதை அடிக்கடி சொல்கிறேன். உயிரினம் தெய்வம், உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிர் உடல் என்பதை 3 ஊக்களாக பிரித்து கொண்டு 56 வருடமாக என் இதயத்துறையில் பணியாற்றுகின்றது சொக்கலிங்கம். 3 மந்திரங்களாக மாற்றினேன். அதை உணர்வு, உணவு, உடற்பயிற்சி என்ற 3 ஊக்களை 3 மந்திரங்கள் தயவுசெய்து அனைவரும் நீங்கள் கூடவே சொல்லணும். நீங்களும் நேயர்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 தாரக மந்திரங்களை இன்றிலிருந்து கடைப்பிடித்து விட்டார். இதை கேட்கின்ற உறவினர்கள், நேயர்கள், நண்பர்கள் அனைவருமே மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி பயன்பட முடியும் என்று மாற்றுக்கருத்தில்லை. அதை உள்வாங்கி நான் செயல்படுவதால் தான் 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் 30 வயதாகின்ற சொக்கலிங்கம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் மருந்து கூட சாப்பிட்டதில்லை. அதாவது சொல்கிறேன், இந்த கையில் இருக்கின்ற இந்த பென், இது பாயிண்டர், எதனால வச்சுங்க. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இந்த கோடு என்பது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று இந்த 3 மந்திரங்கள் சொன்னல அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் அனைவரும் அந்த கோட்டை நாம் நீட்டிக்கொண்டே போக முடியும். எப்பொழுது நீ கடைப்பிடிப்பதை தவறிவிட்டால் அந்த கோடு குறைந்து 20-25 இறந்து விடுப்பீர்கள். ஸோ இருக்கப் போகிறீர்களா, இறக்கப் போகின்றீர்களா, அதுவும் உங்கள் கையில் மட்டும்தான் என்று கூறி அனைவரும் தயவுசெய்து இறந்த காலம் என்பது உடைந்த பானையாக நினைத்து, வருங்காலத்தை மதிமிருக்கின்ற பூனையாக நினைத்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டால், உங்களை அறிந்து அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் நீங்கள் கேட்கின்ற அனைவருமே 100 வருடம் கடந்து வாழ முடியும் என்று மாற்று கருத்தில் என்று கூறி, ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையை தன்னை அறிந்து தனக்கு வேண்டியதை செய்து மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பை இழக்க நேரிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கித்தான் என் பயணம் என்று சொல்லி அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன சொல்ல வந்தீங்க சார்? இப்போ போன ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வாக்கிங், இந்த எக்ஸசைஸ் அதை மட்டும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அதை ஃபுல்லாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே நமக்கு ஜிம்மில் தான் கிடைக்குது அப்படின்ட்டு அதை நோக்கி அது சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தலைமுறை, இந்த ஜெனரேஷன்ஸ் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டுங்க. ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். அப்படி இருக்கும் பொழுது 72 தடவை துடிக்க வேண்டியதையும் 100-120 தடவை ஃபாஸ்ட்டாக துடித்து உயிரும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுது. அந்த காலத்தில் பாருங்களேன், அனைவருமே எங்கே பண்ணுவாங்க? வயல்காட்டில் போய் வேலை செய்வாங்க. அது உடற்பயிற்சி, அவங்க வேலையே உடற்பயிற்சியாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் உடற்பயிற்சி என்று பார்க்கில் போவாங்க, பீச்சில் போவாங்க, முடிஞ்சவங்களாம் எந்தெந்த இடத்துல போனாங்க. அது அனைத்தையும் சுருக்கி நம்ம கன்வீனியன்ஸ் ஜிம்மில் இருக்கலாம், ஜிம்மு வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அங்கே போய் நீங்கள் வந்து அந்த உடற்பயிற்சி மகிழ்ச்சியோடு செய்து கொண்டால். ஆனால் ஒன்று பாருங்களேன், இந்த ட்ரெட்மில் பண்ணுறாங்க,
வேகமாக வச்சு இன்க்ளினேஷன் அதிகமாக வச்சு அவசர அவசரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு பதில் அது எதிர்மறை எண்ணங்களாக அந்த விளைவுகள் வருவது அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. ஸோ எந்த நிலையிலும் நீங்கள் என்டார்ஃபின் சுரக்க வைத்து கொள்ள வேண்டும். எந்த சக்தி உங்களுக்கு உணர்ந்து நீங்கள் வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 8வது மாடி இதயத்தொழில் தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை 8 மாடி தொழிலுக்கு சொக்கலையும் ஒரு முறை லிஃப்ட்டை பயன்படுத்தியது கிடையாது. படிக்கட்டில் தான் ஏறி செல்வேன். அது என்னால் முடியுது. அதுக்கு நீங்கள் எல்லாருமே 8 மாடி ஏறணும்னு சொல்ல மாட்டேன். அது சிறு வயதிலேருந்து பழக்கப்பட்டதால் இன்று வரை லிஃப்ட் யூஸ் பண்ணல. புதுசாக கூட லிஃப்ட் வேணும் தான். சார் லிஃப்ட்டில் வாங்கலை சார், நான் என்னன்னு கேட்டேன். லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்றான். எப்பொழுது உடற்பயிற்சி நீங்கள் சேராமல் வைத்துக்கொண்டு உண்ணுகின்ற உணவும் நீங்கள் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அளவுடன் சாப்பிட்டு கொண்டு நீங்கள் அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 1/4 வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும். 1/4 வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக இரவு தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். ஸோ அடுத்த நாள் காலையில் குறைந்த 7லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கணும். தூங்கும்பொழுது தான் எல்லா உறுப்புகளும் ஜீரணமாகும். ஸோ உடற்பயிற்சி என்பது சின்ன பெரிய கிடைத்த ஒரு வரம். அதை நீங்கள் சீராக செய்ய வேணும். ஸோ தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அது பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பட்டாம்பூச்சியோட தூக்கமும் அந்த மகிழ்ச்சியும் கையில் அமர வேண்டும். அதான் நினச்சேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கத்தை விட மகிழ்ச்சியை விட சிறந்த தியானமும் கிடையாது, சிறந்த மருந்தும் கிடையாது.